Hi, my dear friends. Welcome back to the Last of YouTube channel. இன்னைக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் அதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா ஆனால் டப்பா போட்டு எதை கிரிக்கின்னு இருப்பான்னு பார்த்தாதீங்க. நம்ம ட்ரேடிங் உள்ளே வந்தோன்னா இந்த 2 கேண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் கேண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பேசிக் அது சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு கேண்டில்ஸ் வந்துட்டு ஒரு 3 ஆரோ போட்டிருக்கேன். இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஆரோ பேர் தான் பிக் ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ திக்குனா ஒன்றும் இல்லை, தலை, ஹெட். சரிங்களா? ஹெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பாடி ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் இங்கே கீழே தேர்ட் ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, அது லோ விக் இல்லைனா பாட்டம் ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டில்னு சொல்கிறே அப்படின்னா என்னதுன்னு கேட்டால், அது எதுக்கு முன்னாடி இதுதான் புல்லிஷ் கேண்டில். சரிங்களா? அந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் புல்லிஷ் கேண்டில், இல்லைனா அப் டு அப் கேண்டில், இல்லை க்ரீன் கேண்டில், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒரு பையஸ் குறிக்கும். சரிங்களா? ஸோ எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு பையர் இருந்தால் கண்டிப்பாக செல்லர் இருப்பான். செல்லர்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது பையர். சரிங்களா? அதே பொருளை விற்கணும் அப்படின்னு சொன்னால் அது செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லர் கேண்டில் எப்பயுமே ரெட் கலர் கேண்டிலில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிறது ஹையர் விக் ஆஃப் தி கேண்டில், இல்லை ஹை கேண்டில். அப்படி இல்லைன்னா ஹெட் கேண்டில், ஹை விக் கேண்டில் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? நான் சும்மா ஒரு இதுக்கு நான் இங்கே எழுதுகிறேன். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி கேண்டில். சரிங்களா? ஸோ 2 கேண்டிலுக்கும் ஒரே பேர் தான் இருக்கும். இன்னும் ஒன்று கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக லோ விக் ஆஃப் தி கேண்டில், இல்லைனா பாட்டம் ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு, பாட்டில் விக் ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இது 2ம் மட்டும் தான் ட்ரேடிங்கில் பூந்து விளையாடும். ஏன்னா ஒரு ட்ரேடிங்னு சொன்னால் ஒரு கடை மாதிரி. கடையில் வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்கிறவங்களும் இருப்பாங்க. இதுக்கு பேர் 2ம் சேர்ந்து தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆஃப் தி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா ட்ரேடிங்கே கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது புல்லிஷ் கேண்டில். சரிங்களா? என்னடாடி சொல்கிறேன், இது புல்லிஷ் கேண்டில். இது பியரிஷ் கேண்டில், இல்லைனா க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில் அப்படி வச்சுக்கிங்க புரியுற மாதிரி. ஸோ நம்ம இன்னைக்கு இது போதும். நான் நெக்ஸ்ட் டே ஃபர்தராக சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. இதுதான் பேசிக். இதை வச்சு தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். அது எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Keep supporting us.